போகிறோம். எப்படின்னா நம்ம பிரெட்டு ஒரு 4 பிரெட் எடுத்துருக்கோம். ஷார்ட்ஸு 5 ஸ்டாரு ஐட் அண்ட் சிக் பிஸ்கெட்டு, அதுக்கப்புறம் சாக்லேட் க்ரீமு, அதுக்கப்புறம் சுகர் வாட்டர் இது எடுத்துருக்கேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம இது ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். நான் ஒரு மூடி எடுத்திருக்கேன். இதில் கட் ஆகுமா? எஸ், கட் ஆகுது காய்ஸ். கட் ஆகலைன்னா வீடியோ வேணும். என் தம்பின்னு சித்தானுங்க. ஓகே, நம்ம இது ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இது நம்மளுக்கு தேவை கிடையாது. நம்மளுக்கு இந்த சைஸ் தான் தேவை. இது இந்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் லேயர் ரெடி பண்ணியாச்சு. செகண்ட் லேயர் ரெடி பண்ணிடலாம். நான் ஒன்றே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ல பெல் ஐக்கன் கழட்டி விட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணணும்னு நாங்கள் சொல்லிட்டோம்ல. கமெண்ட்ல இந்த கேக் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல ஒரு கேக் டிசைன் அனுப்பிச்சு விட்ருங்க. ஐயோ, லேப்டாப் வந்துட்டு. ஓகே, லாஸ்ட் லேயருக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்மளுக்கு இது தேவை கிடையாது. பேக்ரவுண்ட் ரொம்ப கேவலமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இதுதான் எங்களோட செகண்ட் வீடியோ. நாங்கள் இப்போ தான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம். அதனால இந்த மாதிரி ஒரு வீடியோ போடலான்னு இருந்தேன். இப்போ என்னன்னா, இப்போ நான் கேக் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே சுகர் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஷார்ட்ஸ் கட்டிட்டு பிடிச்சி ஒரு ஷார்ட்ஸ் தேவையே, ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து நல்லா பொடி பண்ணிக்கலாம். இட்ஸ் கத்தி தான். இட்ஸ் கத்தி. இது நம்ம இப்படி தைச்சிட்டு நல்லா பொடி பண்ணிட்டேன். இப்போ நம்ம சுகர் வாட்டர் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ரைட்டு தெரியாது. இங்கே பயங்கரமாக காற்று அடிக்குது. அதனால தான் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கோம். இல்லைன்னா வெளியில் உட்காந்து நம்மளோட அழகாக நம்மளோட பேக்ரவுண்ட் இருக்கும். இப்போ நம்ம வெளியில் உட்காந்துருக்கோம்ல, வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கோம். அதனால தான் இப்படி இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த இந்த இது எடுத்து சாக்லேட் எடுத்து நம்ம போட்டுக்கலாம். ஷார்ட்ஸ் சாக்லேட். அதுக்கப்புறமா நான் ஒயிட் சாக்லேட் செஞ்சு க்ரீம் செஞ்சுருக்கேன். ஓ சாரி கைஸ். கீழே நம்ம ஸ்டேபிளாக நிற்கணும்ல, கீழே க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதே மாதிரி நம்ம ஒரு லேயருக்கும் நம்ம பண்ணணும். ஒரு லேயருக்கும் நம்ம பண்ணலாம், நல்லா இருக்கும். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஒருத்தவங்களோட பர்த்டே. யாருக்குன்னு நம்மளோட பசங்கள்கிட்ட வந்து கேட்டுப்பா, இன்னைக்கு யாருக்கு பர்த்டே? விஜய்க்கு தான் கைஸ் இன்னைக்கு பர்த்டே. காய்ஸ் பாருங்க காய்ஸ், நம்ம ஒயிட் சாக்லேட் நல்லா தடவி இருக்கும். 1 செகண்ட், நான் வந்துடுறேன். சைடில் ஒன்று இருக்கும். ஓகே காய்ஸ், நான் வந்துட்டேன். நம்ம எடுத்தது
சேர்த்துக்கூடாது. ப்ரெட்டு, க்ரீமு, பிஸ்கெட்ஸு, சாக்லேட்ஸு எவ்வளோ? 3 பொருள் தான். சக்கரை தண்ணியும் சேர்த்தா 4 பொருள். ஓகே, இப்போ நம்ம இது போட்டோம். நம்ம இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். போக போக நம்ம வந்து எப்பயாச்சும் ஒரு டைம் தான் நம்ம இந்த பேக்கிங் பண்ணுவோம். வாரத்தில் ஒரு நாள் தான் இந்த பேக்கிங் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து நான் மில்க் ஷேக்கோ இல்லை ஏதாச்சும் நான் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ணலான்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். அதே பண்ணிடலாம். அதுக்கு ரொம்ப ரேரானதாக பண்ணாதீங்க. நம்மளுக்கு சின்ன பசங்களுக்கு செய்ய தெரிஞ்ச அளவுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா போதும். ஓகேவா? காய்ஸ், நம்ம சின்ன பசங்கனால எனக்கு இந்த அளவுக்கு தான் பண்ண தெரியும். எனக்கு இன்னும் நம்ம போக போக தான் கற்றுக்கணும். சைடில் அப்ளை பண்ணும்போது எனக்கு கீழே கொட்டிடும். நெக்ஸ்ட் டைம் வந்து நான் இந்த கேக்கில் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்த்து செஞ்சுக்கலாம். ஒரு பாட்டு பாடுறாங்க. ஓ மை காட், ரொம்ப டெக்னிக்கல் சாங் இது. அவ்வளோ அழகாக பாட்டுனீங்க ரெண்டு பேரும். சூப்பர் சூப்பர் சூப்பர். சாரி ஜட்ஜஸ் தான் சொல்றேன், பட் சாரி. நீங்க கமெண்ட்ல எந்த ஃபுட் செய்யலாம்னு சொல்லுங்க. அதே மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சொல்லுங்க, நாட் லைக் அ ஃபுட். அதுக்கப்புறம் நாம என்ன சொல்ல இங்க ஆசைப்படுறேன்னா, நீங்க ஏதாச்சும் சேலஞ்ச் மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. சேலஞ்ச் மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. அப்ப நாங்க சேலஞ்ச் பண்ணுவோம் இல்லையா? ஓகே, இப்போ நம்ம மெயின் ஐட்டத்துக்கு போயிடலாம். ஐ மீன் டெக்கரேஷன் பண்ண நான் இந்த பொடியை எடுத்து நிறைய இடங்கள்ல இன்னும் பெர்ஃபெக்ஷன் தேவை இருக்கு. எஸ்பெஷலி சரணம், செகண்ட் சரணம், நெக்ஸ்ட் அந்த லைன் எல்லாம் கொஞ்சம் சாரி காய்ஸ், டஸ்ட் எல்லாம் நம்ம சூப்பரா பாடுனியா. பாடி 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 அந்த பாலிஷ் ஆகுற அதுதான் உனக்கு தேவை. போக போக பெட்டர் ஆகும். அது கௌஷிக், யார் கூட பாடுறீங்க நீங்க? அங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே ஒரு இது இருந்திருக்கும் இல்லையா? நீங்க அதுக்கு ப்ரிப்பேர் ஆகல. நீங்க பாட்டை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்க. வேற ஓப்பனிங்கே மாட்டீங்கல்ல.
நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ இந்த மாதிரி பிஸ்கெட்ஸ் இருக்கு இல்லையா, இதை நம்ம ஆஃபாக உடச்சி, நான் கேமராமேனை சொல்கிறேன் இது ரொட்டேட் பண்ணி ஃபோட்டோ எடுக்க. நம்ம இந்த பிஸ்கெட்டு ஓரியோ பிஸ்கெட்டில் தான் பண்ணலான்னு இருந்தேன் ஐடியா, பட் டார்க் ஃபேண்டசியில்